வணக்கம். இது அபிஸ் சேனல். நண்பர்கள் இப்போ நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கீழ வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லி பட்டன் இருக்கும். ஸோ நண்பர்களுக்கு விருப்பம் இருந்தால் அத கிளிக் பண்ணி, அது என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மாசம் ரூ. 29 வந்து சார்ஜ் பண்ணப்படும். ஸோ விருப்பம் இருப்பவர்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பத்தி பார்க்க போறோம். பட் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ மட்டும் பார்க்க போறதில்ல. ஏன்னா இது பலருக்கு தெரிந்திருக்கும். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோக்கு தாண்டி அதற்கு மிச்சம் இருக்கக்கூடிய காசு வந்து ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்பாங்க. அதை ரீட்டைன் பண்றது மூலமா ஒரு கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம எந்த அளவில் அளக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்து ரூ. 1000 சம்பாதிக்குது. அவங்க கிட்ட வந்து 100 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா, எர்னிங்ஸ் பெர் ஷேர் ரூ. 10. அந்த ரூ. 10 அந்த நிறுவனமானது ரூ. 2 டிவிடெண்டாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதுதான் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. டிவிடெண்ட் பே அவுட் எப்பவுமே பர்சன்டேஜில் இருக்கும். 2/10 இல்லையா? அது வந்து 20% ஆஃப் தி இபிஎஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 20லேருந்து 25 விழுக்காடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா, அவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து 20% இருக்குப்பா. ஒரு இபிஎஸ்ல 20% கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். இப்போ அதை தாண்டி டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவில் ரூ. 10 ரூ. 2 கொடுத்துருக்காங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய பணம் என்ன? ரூ. 8 80%. அதாவது பஃபட் எப்பவுமே சொல்லக்கூடியது கேபிட்டல் அலோகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாரு. கேபிட்டல் அலோகேஷன்ங்கிறது ஒரு பணத்தை நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் கேபிட்டல் அலோகேஷன். இப்போ ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அசட்ஸ் வந்து ஆக்சுவலாக இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆண்டில் அந்த நிறுவனமானது ரூ. 10 வந்து பர் ஷேர் சம்பாதிக்குது. அதில் ரூ. 2 டிவிடெண்டாக கொடுத்துட்டு ரூ. 8 ரீடைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரூ. 8 அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இம்மெட்டீரியல். அவங்க வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கம்பெனியே வந்துட்டு வளர்க்குறதுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸாக. எப்படி இருந்தாலும் ஒரு ஷேர் ஹோல்டராக ஒரு ஓனராக அந்த ரூ. 8 நம்ம கைக்கு கேஷாக வரல. ரூ. 8 அந்த நிறுவனமே இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த ரூ. 8 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது எவ்வளவு அந்த இபிஎஸ்ஸை கூட்டுது? அப்படித்தானே அர்த்தம். நீங்கள் வந்து ரூ. 8 வச்சு திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு உங்களால் வருமானத்தை கூட்ட முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அதை நம்ம பார்க்கணும்? அந்த ரூ. 8 நம்ம கையிலேயே கொடுத்துருந்தோம்னா, நம்ம ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஒரு ஸ்டாக்லையோ போட்டிருந்தோம்னா, நமக்கு 10% ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொன்னால், அந்த ரூ. 8 போட்டு அந்த 10%க்கு மேலே அவங்க எர்னிங்ஸ் பெர் ஷேரை கூட்டியிருந்தால் தானே நமக்கு வந்து அந்த நிறுவனமானது நல்ல முதலீடு செஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய கேப்பபிலிட்டியே வெளியே 10% எடுக்க முடியும்னா, அந்த நிறுவனம் கூடுதலாக கொடுத்தா தான் அந்த நிறுவனத்தில் அதை நம்ம அந்த ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அவங்க வச்சுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இல்லாட்டி அவங்க அதை வச்சுக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? நம்மகிட்டே கொடுத்தாங்கன்னா அவங்களால 9% தான் அந்த பிஸ்னஸில் போட்டு எடுக்க முடியுதுன்னா, அந்த ரூ. 10 நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த ரூ. 8 நம்ம வெளியே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அதோட கூடுதல் லாபம் பார்த்துட்டு போகிறோம். ஸோ பேசிக்கலி இந்த காணொலியில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவில் கொடுத்துருக்கு ஒரு நிறுவனம். ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் இவ்வளோ இருக்குது. அந்த ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸை வச்சுக்கிட்டது மூலமாக ரிட்டர்ன் ஆன் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் ஒரு ஆண்டிலிருந்து இன்னொரு ஆண்டுக்கு அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு, அந்த வளர்ச்சியானது அவங்க ரீட்டைன் பண்ண ஏர்னிங்ஸில் எத்தனை பர்சன்டேஜ், இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். இது ஒரு ஆண்டுக்கு மட்டும் நீங்கள் பார்க்காமல் தொடர்ந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த நிறுவனமானது 20%க்கு மேலே அந்த ரீட்டைன் ஏர்னிங்ஸில் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களால நல்ல அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல காம்படிட்டிவ் அட்வான்டேஜோடையோ இல்லை க்ரோத் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். நிறைய நண்பர்கள் வந்து மல்டி பேக்கர் எப்படி கண்டுபிடிக்கிறது, நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் ஆன் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த நிறுவனமானது நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பாயிண்ட். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 விஷயத்தில் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி இல்லையா? நீங்கள் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் வந்துட்டு ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸுங்கிறது ஈக்விட்டி, ஷேர் ஹோல்டருடைய பணத்தை திரும்ப அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் லைபிலிட்டிஸ் இன்னொரு பார்ட் என்னது? அது வந்து ஆக்சுவலான லைபிலிட்டிஸ் இல்லையா? டெப்ட், வெளியிலேருந்து கடன் வாங்கக்கூடியது. அந்த கடன் வாங்கிட்டு இப்போ ரூ. 8 ரீட்டைன் பண்ணிட்டு அதிலிருந்து ரூ. 2 சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் 25%, வெரி குட் ஏர்னிங்ஸ். ஆனால் ரூ. 8 ரீட்டைன் பண்ணிக்கிட்டு வெளியிலேருந்து ஒரு ரூ. 10 கடனை வாங்கிட்டு அதில் ஒரு ரூ. 2 வந்துட்டு அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ரூ. 18 ரூ. 2 எங்கே இருக்குது? ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் மட்டும் பத்தல இந்த நிறுவனத்துக்கு, வெளியிலேருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கு அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. அது சரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா டெப்டே இல்லாமல் இருக்கிற பணத்தை ரீட்டைன் பண்ணி ஒரு நிறுவனம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா நல்ல க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி அது சரியான க்ரோத் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு சில உதாரணங்களை எடுத்துக்கிட்டு அந்த நிறுவனங்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் அவங்க வச்சுக்கிட்டது மூலமாக அதில் உள்ள ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சன் டிவியினுடைய ப்ராஃபிட் ஃபார் த இயர் அட்ரிபியூட்டபிள் தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா?
921 கோடி ரூபாய்கள் 2016 நிதியாண்டினுடைய முடிவில். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 921 எடுத்துக்க போறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வழக்கமாக நம்ம வைக்கிற மாதிரி அதையும் போட்டு எர்னிங்ஸ் பெர் ஷேர் கண்டுபிடிப்பேன். ஏன் இந்த டைரக்டாக அந்த எர்னிங்ஸ் பெர் ஷேரை எடுத்துக்கலைன்னா, ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய எர்னிங்ஸ் பெர் ஷேரில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டிங்ஸில் வந்துட்டு வித்தியாசங்கள் இருந்தால் அது வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் வேறு வேறு ஷேர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் வகுக்கும் பொழுது இந்த இபிஎஸ் வந்து இப்போ இந்த ஆண்டில் வந்து 10 கோடி பங்குகள் தான் இருக்குன்னா 921 வந்து வகுக்கும்போது 92 ஆயிரும். அடுத்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்துட்டு 5 கோடி பங்குகள் தான் இருக்குன்னா இதனுடைய எர்னிங்ஸ் பெர் ஷேர் இவங்க காமிச்சிருக்கிறது கூடுதலாக ஆகிவிடும். சில நேரங்களில் அப்படி நடக்கும். டேரெக்டாக நம்ம போய் வெப்சைட்ஸில் பார்க்கும்போது அப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி டேரக்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது சில நேரங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு மொத்த பங்குலாம் நம்ம வகுத்துக்கலாம். அது சின்ன ஒரு விஷயம் தான். அது செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சேஃப்டி. ஸோ 921 கோடி ரூபாய்கள் வந்து அந்த நிறுவனத்தினுடைய வருமானம். அந்த நிறுவனம் 2016 ஆண்டில் வந்துட்டு 921 கோடிகள்னு பார்த்தோம். 39 கோடி பங்குகள் இன்னைய தேதிக்கு கையில் வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் அப்படின்னு சொல்றது எவ்வளோ வரும், இன்கம் டிவைடட் பை எர்னிங்ஸ் பெர் ஷேர் போட்டோம்னா 23 ரூபாய் 61 பைசா வருது. ஸோ அப்படின்னா அதனுடைய இபிஎஸ் வந்து 23 ரூபாய் 62 பைசா. இப்போ இதுல இருந்து நம்ம டிவிடெண்ட் அந்த நிதியாண்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, அதுக்கு வழக்கம் போல நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். ஆனுவல் ரிப்போர்ட்லையும் நீங்க பார்க்கலாம். இருந்தாலும் ட்ரெண்ட் லைன் வெப்சைட்ல ஒரு ப்ராப்பர் டீடைலிங் இருக்கும். அதில் போய் பார்த்துக்கிட்டோம்னா எனக்கு ரொம்ப வசதி. 2016 நிதியாண்டு அப்படிங்கிறது 2015 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2016 மார்ச் 31 வரை. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம எடுத்துக்கூடாது. ட்ரெண்ட் லைன் வெப்சைட்ல போய் பார்ப்போம். ஸோ இப்போ 2015 ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல ஒரு 6 ரூபாய், பிப்ரவரி 2016 ஒரு 2 ரூபாய், மார்ச்ல ஒரு 7.50 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் 50 காசு வரைக்கும் அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த 15 ரூபாய் 50 காசு அப்படிங்கிறத இங்கே போட்டோம்னா டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோ 66%, ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் வந்து 34%. ஸோ 34% பணத்தை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் டிவிடெண்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் இயர் இன்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே இன்புட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் இயர் இபிஎஸ் என்னன்னு தெரியும். அதனுடைய growth என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் ரிட்டர்ன் ஆன் எர்னிங்ஸ் ரீட்டைன்ட் இல்லையா, எவ்வளோ ரீட்டைன் பண்ணியிருந்தாங்களோ அதில் இருக்கக்கூடிய வருமானம். இதுக்கு 2017 உண்டான நெக்ஸ்ட் இயர் இன்கம் நமக்கு வேண்டும். ஸோ 2017 நிதியாண்டில் 1030 கோடி ரூபாய்கள் வந்து அவங்களுடைய வருமானமாக இருந்திருக்கு. இந்த 1030 கோடியை நம்ம இங்கே போட்டோம்னா அதனுடைய நெக்ஸ்ட் இயர் இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 26 ரூபாய், 23லிருந்து 3 ரூபாய்கள் வந்து இபிஎஸ்ல வளர்ச்சி கண்டிருக்கு. அந்த 3 ரூபாய் ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் ஆன 8 ரூபாயில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34%. நெக்ஸ்ட் இயர் இபிஎஸ் மைனஸ் கரண்ட் இயர் இபிஎஸ் டிவைடட் பை த ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் வந்து எவ்வளோனா கிட்டத்தட்ட 34%. இப்போ நம்ம இதே இது 2017லேருந்து 18க்கும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ 2017 கரண்ட் இன்கம் வந்து 1030 ரூபாயாக ஆகிவிடும். ஸோ அதனால தான் அந்த ரிட்டர்ன் ஆன் எர்னிங்ஸ் வந்துட்டு 0 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்னென்னலாம் வேணும், இந்த வருஷத்துக்கான 2017 அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தாங்க, அடுத்த வருடமான 2018 என்ன இன்கம் வந்தது. 2017க்கான டிவிடெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி 2017 அதாவது ஏப்ரல் 2016 மார்ச் 2017 வரை ஒரு 5 ரூபாய் முதல்ல பிப்ரவரியில், அடுத்து மார்ச்சில் ஒரு 5 ரூபாய், மொத்தமாக 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய இபிஎஸ் வந்து 26, அதில் 10 ரூபாய்ங்கிறது வந்து 38% வச்சுக்கிட்டு அப்படியே அடுத்த வருஷத்தில் 62% எர்னிங்ஸை வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இப்போ அதற்கு 2018 நிதியாண்டுக்கு உண்டான இன்கம் கிடச்சிருச்சுன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆன் ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ 2018 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 1135 கோடி அவங்களுடைய வருமானமாக இருந்திருக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா அவங்க ரீட்டைன் பண்ண 16 ரூபாயில் 26 ரூபாயிலேருந்து 3 ரூபாய் கூடியிருக்கு. 3/16 அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம் 32%, 16% தான் அவங்களால வந்து அடுத்த வருஷத்தில் கேபிட்டலில் போட்டதில் ரிட்டர்ன் எர்னிங்ஸில் ரிட்டர்ன் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ குறைந்தது ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்து அதனுடைய ஆவரேஜ் என்ன, அதாவது தொடர்ந்து அது கூடிக்கிட்டே வந்தால் ஓகே. அப்படி இல்லாமல் நிறைய எர்னிங்ஸை ரீட்டைன் பண்ணி அவங்களால சரியான அளவுக்கு முன்னாடி மாதிரி கொடுக்க முடியலன்னா கம்பெனி க்ரோத் பாத்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் அதை மட்டும் நம்ம கணக்கில் வைக்கக்கூடாது. அடுத்த விஷயம், இந்த நிறுவனத்துக்கு நான் போய் டெப்ட் பார்த்தேன். டெப்ட் வந்து இவங்க லாங் டேர்ம் டெப்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாலாம் கூடலை, நிறைய கடன் வாங்கி இந்த விஷயத்தை அவங்க செய்யலாம். அதனால் அந்த விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ பேசிக்கலி இதை வச்சு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா கம்பெனியுடைய க்ரோத்தை பற்றி நமக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் வேறு நிறுவனங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போ வந்து நம்மளுடைய ஏற்கனவே வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 சேனல் ப்ரீமியம் இருக்குது. ஒன்று வந்து நார்மலுக்கு, இன்னொன்று வந்து இங்கிலீஷ் மட்டும் வேணும்னு இருக்கிற நம்பர்களுக்கு. பிடிக்கிறவங்க இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.